இப்போ இந்த விசில் சின்னம் அது வந்து நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு மடக்கு ஊதி அப்படிங்கிறது வந்து அதுக்கு பேர் வச்சு அவங்க சொல்றாங்க. ஆனா எந்த அகராதியிலுமே தமிழ்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது, அதுல வார்த்தையே வேற அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திட்டமிட்டே தான் அதை பரப்பி அது ஒரு அசிங்கமான வார்த்தையா. அதாங்க அவர் செந்தமிழன் சீமான்னு சொல்றாங்கல்ல, அதை அவங்க வாபஸ் வாங்கிக்கணும். ஏன்னா நல்ல படித்த தமிழறிஞர்கள், தமிழை நேசிப்பவர்கள் ஒரு தமிழ் வார்த்தையை கேவலமாக இவங்களே உருவாக்க மாட்டாங்க இல்லையா? இவங்க விஜயை கேவலப்படுத்துகிறதா நினச்சி தமிழை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. விஜய்க்கும் அவங்களுக்குமான சண்டை தனி, அவர் நீங்கள் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் செந்தமிழன் சீமான்னு பேர் வச்சுக்கிட்டு அவர் தலைமையில் இயங்குகிற ஒரு கூட்டம், அதில் மிக முக்கியமான ஒருத்தர், அவர் பேரை சொல்கிறதுக்கு கூட நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் அதை வந்து ரொம்ப மலிவாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னால் அது கெட்ட வார்த்தையாகவே வருது. அதை தாங்க சொல்கிறேன். அப்போ அந்த வார்த்தையே இவங்க ரசிக்கிறாங்கன்னா, நீ மேடையில் 1000 தமிழ் பேசி என்ன பிரயோஜனம்?